வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா எப்படியாவது லக்ஷ்மியும் அர்ஜுனையும் சேர்த்து வச்சு பேசி நம்ம மித்ரா மனசில் அவள் ஒரு இதுவாகவே இருக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மனிஷாவும் நம்ம தேவியானையும் பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்த்டே பார்ட்டியில் நம்ம அர்ஜுன் வராங்க. நீங்களும் கேக்கு ஊட்டுங்க, நீங்களும் முக்கியமானவங்க தானே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கேக்கெலாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் குழந்தைய அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மியை தகாத வார்த்தையால் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் எப்பவும் போல் பர்த்டே பார்ட்டி நல்லாவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் நம்ம லக்ஷ்மி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானு விவேக்கும் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம மனிஷாவும் தேவியானியும் என்னடா இது காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது, மாற்றி மாற்றி நம்மளுக்கு டென்ஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அப்போ லக்ஷ்மி அர்ஜுன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம வில்லிங்க ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படியாவது இவங்க ரெண்டு பேருமே அசிங்கப்படுத்தி மித்ராவுக்கு இவங்க மேலே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை நம்ம உண்டு பண்ணணும் சொல்லிட்டு நம்ம தேவயானியும் நம்ம மனிஷாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போலவே அந்த பர்த்டே பார்ட்டியில் கேக்லாம் வெட்டுறதுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா அர்ஜுனை வேணுமுட்டியே வம்புக்கு இழுக்கிறாங்க. அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் முக்கியமானவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜுன்னு எப்படி மித்ராவோட பையனாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ நம்ம அரவிந்தா சொல்கிறாங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காத, எதுக்காக அப்படிலாம் ஒரு பொண்ணை நீ இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் உண்மையை தானே கேட்குறேன். மித்ராவோட பையன் சொன்னால் எப்படி நம்புறது? மித்ராவும் இவ்வளோ பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இல்லை, அதுக்குள்ளே நம்ம எப்படி நம்ம ஜுன்னு தான் மித்ராவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மனிஷா கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாங்க. எனக்கு என்னமோ அர்ஜுன் தான் ஜுன்னோட அப்பாவாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா சொல்ல, உடனே அதெல்லாம் இல்லை, ஜுன்னு மித்ராவோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டவங்க, நாங்கள் எப்படி இதை நம்புறது, நீ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அர்ஜுன் சொல்கிறாங்க, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மனிஷா, தேவையில்லாத பண்ணாத, எனக்கு லக்ஷ்மி ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. மித்ரா கிட்ட அரவிந்தா கேட்குறாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, லக்ஷ்மியை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, அப்போ அவள் என்னோட பேரையே ஸ்பாயில் பண்ணிவிட்டு என்னோட கல்யாண வாழ்க்கையே அசிங்கப்படுத்திட்டு போனவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க மனிஷா. அந்த இதுலேயும் அவங்க ஒரு பிளானை வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததுன்னா நம்ம ஜுன்னு தான் அவங்களோட புள்ளன்றது தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம மனிஷா அதை விட மாட்டாங்கல்ல, அதன் மூலயமா நம்ம லக்ஷ்மியை வேறு மாதிரி அசிங்கப்படுத்தணுன்ட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு நம்ம மித்ராவையும் ஒன்றா சேர விடாமல் அந்த இடத்துல அது தப்பாக அந்த இடத்துல காட்ட தான் போகிறாங்க. நம்ம லக்ஷ்மியை மித்ரா வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவில் முடிஞ்சது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம பாஸ்கர் தப்பிச்சிடுறாங்க. நம்ம அர்ஜுன் சொன்ன ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம மனிஷா நம்ம பாஸ்கர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடியாட்களை அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பாஸ்கர் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம மனிஷா பார்த்துடுறாங்க. உடனே அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி அவன் இங்கே தான் இருப்பான், எப்படியாவது அவனை பிடிச்சிருங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருந்தோம் நம்ம பாஸ்கர் தப்பிச்சிடுறாங்க. இந்த பாஸ்கர் உண்மையை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்ம பாஸ்கரும் தப்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. இப்போ அர்ஜுன் நம்ம லக்ஷ்மி கிட்ட பேசுகிறாங்க, என்ன லக்ஷ்மி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் தானே சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சாரி அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, அதெல்லாம் அப்படி தான், சீதைக்கு ராவணன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ ராமன் என்ன பண்ணார், அவங்கள சந்தேகம் தானே பட்டார். அது போல தான் என்னோடய வாழ்க்கையும் கூடிய சீக்கிரத்தில் நான் எதுக்காக அமைதியாக இருக்கேன்னு தெரியுமா, நான் இந்த மாதிரி என்னோட அத்தை காப்பாற்றப்படணும், அதுவும் இல்லாமல் ஜுன்னுக்கு மித்ரா தான் அப்பான்றது தெரியணும், அதுவும் இல்லாமல் என்னோட தங்கச்சியோட கல்யாணமும் விவேக்குக்கும் ரெண்டு பேருக்கும் அவங்க நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணும். இந்த 3 காரியத்துக்காக தான் நான் என்னோட விஷயத்தில் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்றேன். என்னோட ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா நான் இப்படிலாம் மற்றவங்களுக்காக தான் வாழணும் அப்படின்ட்டுருக்கு. அதனால் என்ன பண்ணுறது, நீங்கள் எதுக்கு சாரியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் கிட்ட நம்ம லக்ஷ்மி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனுக்காக ரெண்டு பேரும் வேஷம் போட்டுக்கிட்டு வராங்க. இதை பார்த்த நம்ம லக்ஷ்மி எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் என்ன இது அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் 11 குஷன், நான் 11
லக்கி வந்து குஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட கேரக்டரை பற்றி சொல்லிக்கிறாங்க. இது பக்கம் நம்ம மனிஷா சும்மா இருப்பாங்களா, இது என்ன வேஷமாக இருக்குது, 2 பேரும் யார் இவ சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லக்ஷ்மியை மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அப்போ நம்ம அரவிந்தா கேட்குறாங்க, உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, பசங்களை நீ என்கரேஜ் பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா ஒரு பக்கம் திட்ட, இந்த பக்கம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்றாங்க. உடனே லக்கி சொல்கிறாங்க, எனக்கு ஜுன்னு தான் இந்த ஐடியாவை கொடுத்தான், இந்த ஐடியா படி நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் பாட்டி அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மித்ரா கிட்ட கேட்குறாங்க, அப்பா எனக்கு இந்த வேஷம் நல்லா இருக்கா அப்படின்னா, உனக்கு என்னடா செல்லம், உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நம்ம லக்கி வந்து கேட்டதுனால நம்ம ஜுன்னு சும்மா இருப்பாங்களா, எனக்கு எப்படிப்பா இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல மித்ரா அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் யார் இந்த கதையை பற்றி சொல்லிக் கொடுத்தா, அம்மா அடிக்கடிக்கு எனக்கு இந்த கதையை சொல்லுவாங்க. அந்த சீதாவை வந்து எப்படி வந்து ராவணன் கூட இருக்கும்போது நம்ம ராமன் வந்து சந்தேகப்படுறாரோ அந்த மாதிரி கதையை நிறைய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நட்பை வந்து அவர் சந்தேகப்பட்டு அவங்க மனைவியே அவங்க சந்தேகப்படுவாங்கள்ல, அப்போ அந்த கதையை அவங்க சொல்லும் போது மித்ரா யோசிக்கிறாங்க, அப்போ நம்ம தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டோமோ, லக்ஷ்மியை பற்றி தப்பாக நம்ம நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. மருந்த லக்ஷ்மியை நம்ம மனிஷா அடிக்கடிக்கு அவங்க சீண்டிக்கிட்டே இருக்காங்க. மனிஷா வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் உன்னோட இதுதானா அப்படின்றாங்க. தபர் மனிஷா, நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், நீ வந்து என்னை சீண்டிக்கிட்டே இருக்க, நான் வந்து ஒரு நேரம் போல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உனக்கு கோவம்லாம் வருமா, நீ எவ்வளோ சாதுவான ஆளு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஆமாம், நான் நிறைய வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வாட்டியை நான் ஒரு விஷயத்தை செய்கிறத நீ தான் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கிக்கிறல, ஆனால் ஒரு நாள் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் காட்டிடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா அந்த இடத்துல வேஷம் போடுறாங்க. இதுக்கு மேலே உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம அர்ஜுனை தாங்க கட்டுறாங்க. அர்ஜுன் வந்து காரில் போகும்போது யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பாஸ்கரோட நினைப்பு தான் அவருக்கு வருது. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவர் மூஞ்சை நம்ம பார்க்குறோம்ல, அப்போ அவங்களுக்கு அந்த முகம் வந்து அந்த மீட்டிங்கில் சந்தித்த மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் இந்த மனுஷன் அவர், அப்போ லக்ஷ்மிக்கு இவர் ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்த அவர் சொல்லணும்னு வந்திருக்காரு, அதனால தான் இந்த அளவுக்கு யாரோ அவங்கள அடிச்சிருக்காங்க. டாக்டர் சொன்னதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு உடனே கால் பண்ணுறாங்க. லக்ஷ்மி, நான் ஒருத்தரை ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொன்ன பற்றியா, அவர் ஏற்கனவே உன்னை பற்றி என்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, அதுவும் அந்த ஜுன்னோட ஸ்கூல் ஃபங்க்ஷனில் தான் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ சரி வேறு யாரும் உன்னை பற்றி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அலட்சியமாக விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு உண்மை புரியுது, டாக்டர் கூட வந்து அவர்கிட்ட வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தான் அவர் உங்கள் வீட்டுக்கு சொல்ல வந்திருக்காரு, அதை யாரோ ஒருத்தர் தடுத்து அவரை கடத்திட்டு போய் அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது தான், அப்போ யார் சார் சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ பாஸ்கர் அண்ணாவை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்களோ, ஆமாம் அவரை தான் இருக்கும், ஏன்னா வந்து அவர் தான் உன்னை பற்றி ரகசியம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதுதான் மனிஷா தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ அதுதான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாஸ்கரை காட்டுறாங்க. பாஸ்கர் அவங்க ஒய்ஃபை போய் பார்க்குறாங்க. இந்த பக்கம் நான் போயிட்டு, என்ன இது தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் போயிட்டு லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்ல போகிறதுக்காக போனேன், இந்த மனுஷா என்னை கட்டி வச்சு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டுறான், அதுவும் இல்லாமல் என்னோட கதையை முடிக்கிறதுக்குன்னே அவள் பண்ணிட்டா, இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த நாள், அதனால் நான் லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லலான்னு தான் போனேன், அங்கேயும் அடியாட்கள் வந்து என்னை இது பண்ணிட்டாங்க, அதனால தான் எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு போயாகணும், அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி கிட்டே உண்மையை சொல்கிறத பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானு விவேக்கை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் நம்ம லக்கியையும் ஜுன்னையும் இந்த வேஷம் போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு 2 பேருமே வந்து முத்தம் கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த இடத்துல நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுட்டித்தனமாக அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம லக்கி வந்து நடுவில் சென்டரில் உக்காஞ்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் விவேக்கும் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஜானுவும் முத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களா. கரெக்டாக அவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்க வரும்போது நம்ம லக்கி எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே மாற்றி அவங்களுக்குள்ள வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அது ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு நம்ம ஜானு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுமே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த பக்கம் இதை பார்த்த நம்ம 2 வில்லிங்களும் இதுக்கப்புறம் இவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது, எனக்கு ரொம்ப கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோன் காலை எடுத்து
நம்ம ஜானு பேசுகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்றாங்க. யாருன்னா பக்கத்தில் இருக்காங்களா, நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. உடனே என்ன விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தேடிக்கிட்டு இருக்கீங்களா, வீடியோ ஆதாரத்தை, அந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. என்ன வீடியோ ஆதாரம், அதுதான் மனிஷாவோட விஷயத்தை தானே நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ எனக்கு எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுவை அப்படியே மைண்டு வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு அந்த வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு ஹோட்டலில் இருக்கேன், அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட இதை வந்து ஃபோனோட கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட ஜானு ரொம்பவே சந்தோஷத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மனிஷா, நம்மளோட பிளான் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, இவன் மட்டும் அங்கே போனோம், இதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கையில் இந்த பக்கம் இந்த வீட்டு வாசலை மிதிக்காத அளவுக்கு இவள் அவ்வளோ அளவுக்கு அசிங்கப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் லக்ஷ்மி கேட்குறாங்க, எங்கே போகிற ஜானு அப்படின்றாங்க. அக்கா, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த ரொம்ப சந்தோஷமான விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து எதையும் சொல்லாமல் போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியை தாங்க காட்டுறாங்க. நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அவங்க ஜானுக்கிட்ட பேசிட்டு போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது மித்ரா ரூமில். உடனே நம்ம லக்ஷ்மி வந்து அந்த ரூமுக்கு பதறி அடிச்சுட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற ஒரு மிரர் வந்து கீழே விழுந்து உடஞ்சி அந்த கண்ணாடி தூவெல்லாம் கீழே விழுந்திருக்கு. அதை எடுக்க போனால் நம்ம லக்ஷ்மி கையில் அது பட்டுருது. என்னதான் மித்ரா வந்து நம்ம லக்ஷ்மியை திட்டினாலுமே சரி, அந்த இடத்துல உள்ளே வரும்போது அவர் கற்றுக்கும் இப்போ பண்ணுற ஒரு விஷயத்துக்குமே அந்த இடத்துல சம்மதமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி மேலே ரொம்பவே பாசத்தோடு அந்த கையை பிடிச்சி அவங்க வாயில் வச்சு அந்த ரத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மியை தாங்க கட்டுறாங்க. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நம்ம ஜானு வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமாக நம்ம விவேக்கு கிட்ட சொல்கிறாங்க. நீ ஜானுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்னமோ தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஜானுக்கு நம்ம விவேக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மனிஷாவும் நம்ம தேவயானியும் வச்ச அந்த ஆள் பார்த்திங்கன்னா நம்ம ஜானுவை அந்த ஹோட்டல் ரூமில் உள்ளே வர வச்சு அவங்கக்கிட்ட என்னென்னமோ பேசி உள்ளே உட்காருங்க, நான் அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ரூமுக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜானு நம்ம ரூமை திறக்கும் போது யோசிக்கிறாங்க, ஓ அந்த லேடி வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல போலீஸு. அதை பார்த்தோன்னே நம்ம ஜானுக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் அந்த இடத்துல போலீஸ் வந்து சோதனை போட வந்திருக்காங்க. அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜானு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. சார், எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது சார், எனக்கு ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து கால் வந்தது, அதுக்காக தான் நான் வந்து அந்த விஷயம் ஒரு இதுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, அது கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியாது சார், நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியில் மீடியாலாம் இருக்காங்க. மீடியாலாம் இருக்கும் போது அந்த ஃபோட்டோ வந்து ஜானுவோட ஃபோட்டோ வெளியில் வந்ததுன்னா ஜானுக்கு எவ்வளோ அவமானமாகும். ஆனால் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இந்த ரெண்டு வில்லியம் பண்ணுற அட்டூழியம் இருக்குங்களே, ஐயோ அப்பா, அந்த மாதிரி ஒரு அட்டூழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது விவேக் கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விவேக் கிட்டேருந்து நம்ம ஜானுவை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஜானு மேலே விவேக் அவ்வளோ நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜானுவுக்கு நம்ம விவேக்குக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஜானுவை பற்றி தெரியும், இதெல்லாம் அவங்களோட வேலை அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக நம்ம தேவயானியை நம்ம விவேக் வெறுக்க தான் போகிறாங்க. அவங்களே அவங்க சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அதிகாரிக்கிட்ட நம்ம ஜானு வந்து அவங்களோட பேரெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா தான் அவர் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறது என்னால் நம்ப முடியல, சரி ஃபோன் நம்பரை கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மித்ரா கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனோட இதுவை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஜானவின்ற ஒரு பொண்ணு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னோட மச்சன்சி தான், என்ன ஆச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா என்ன பண்ணுறாங்கன்னா விறுவிறுன்னு வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம விவேக் பார்த்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம விவேக்கும் வராங்க. ஜானுவை எங்கெல்லாம் தேடணும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே வராங்க. அண்ணா நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, எல்லா வீட்லேயும் நாங்கள் கேட்டுட்டோம், ஜானு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக நம்ம மித்ரா வந்து ஹோட்டலுக்கு ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா நம்ம ஜானு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்த லக்ஷ்மிக்கு அந்த இடத்துல தூக்கி வாரி போடுது. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்றாங்க. அக்கா, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் ஒரு விஷயத்துக்காக வந்தேங்க்கா, ஆனால் இங்கே நடந்ததே வேறக்கா, யாரோ என்ன ஏதோ பிளானிங் நடந்திருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானு. இந்த பக்கம் போலீஸ் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க, மீடியா ஆட்கள் வந்து உள்ளே வரணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், மாட்டிக்கிட்டாங்கன்னா கஷ்டம், உங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னுறாங்க. உடனே பின்வழியமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஜானு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பின்வழியாக. இந்த பக்கம் ரெண்டு வில்லிங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை ஃபாலோ பண்ணி வராங்க. என்ன ஆண்டி, நம்ம ஒரு பிளானை போட்டால் இந்த மித்ரா வந்து இவங்களை காப்பாற்றிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வில்லிங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. கடைசியில் இந்த பக்கம் ஜானுவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிடுறாங்க. ஆண்டி, இந்த மித்ரா எதுக்கு இவ்வளோ காப்பாற்றணும், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் உச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஜானு கிட்ட கேட்குறாங்க, நம்ம அரவிந்தா கேட்குறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய், என்ன ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. எனக்கு தெரியல அத்தை, எனக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்ததுனால தான் நான் போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தப்பாக என்னை போயிட்டு இது பண்ணிட்டாங்களே, நான் மட்டும் மாட்டியிருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன இருக்கும், இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், மாமாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மாமா என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு அவங்க ரொம்பவே அழுகுறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம பிளானிங்லாம் மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி ரொம்பவே கோவத்தோட உச்சத்தில் இருக்காங்களே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம விவேக் சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் அம்மாவோட வேலையாக தான் இருக்கும் பெரியம்மா அப்படின்றாங்க. இது உனக்கு தெரியுமா, அவள் தான் பண்ணியிருக்கான்றதுக்கு ஆதாரம் வச்சுருக்கியா, அவள் தான் என்னென்னமோ காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்றாங்க. ஒரு பக்கம் தீக்ஷலு வேற சொன்னதை நம்ம அரவிந்தா நினச்சி பார்க்குறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுது, என்னோட ஞான திருஷ்டியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீக்ஷலு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் அதை யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம நினைக்கிறது என்னென்னா, நம்ம ஜானுவை விவேக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறாங்க. ஏன்னா இதை பற்றி நம்ம வீட்டில் தேவயானி ஏதாவது ஒரு விஷயத்த கலப்பி அதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ண தான் போகிறாங்க. அதுக்கு உள்ள நம்ம விவேக் வந்து நம்ம ஜானுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் தாலியை கட்ட தான் போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.